2500 ரூபாய் இருக்கிற பில்ல அந்த 250 ரூபாய் சேலையில ஒட்டிட்டு அந்த 250 ரூபாய் பில்ல எடுத்து இந்த 2500 ரூபாய் சேலையில ஒட்டிட்டான். வீட்டுக்கு வந்தாமா 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. மாமி தீபாவளி உங்களுக்கு சேலை எடுத்து வந்துக்கிறேன் மாமி அப்படின்னு அந்த 250 ரூபாய் சேலை 2500 ரூபாய் வச்சுக்கிற பில்லு. மாமி இந்த சேலை 2500 ரூபாய் உனக்கு தான் மாமி, ஏதோ உன் ஜாலியை காட்டி அது 250 ரூபாய் பில்லு மாமி, எனக்கு 250 ரூபாய் பில்லு மாமி இது பாருங்க அப்படின்னா. ஏண்டி வயசான காலத்துல எனக்கு ஏண்டி 2500 ரூபாய் சேலை அந்த 250 ரூபாய் சேலையே எனக்கு கொடுத்துரு அப்படின்னா மாமியா. அந்த சேலை இல்லையா அவங்க வீட்டுல வந்துருக்கு. அதே போன்று மாமியார் மருமகள் வாயிலே தயிரை தடவி விட்டு ஓட்டமாக சண்டை செய்யறதுக்கு காரணம் தான் பழகுது. ஓஹோ, அப்படி மாமியாரும் மருமகள் வாயிலே தடவி விட்டு ஓட்டமாக கிரகத்திற்கு வந்து விட்டேன். பொழுது விடிந்தது. தயிர் சட்டியை பார்த்தால் என்ன இருக்கிறது? காலியாக இருக்கிறது. அங்க மேல இருக்கக்கூடிய பிரசாதம் காலி அப்படியே சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருன்னு சொல்லிக்கிறாங்க. பரவாயில்ல, சாப்பாடு இல்லாம இவ்வளவு நம்ம ஒத்து வைக்கிறாங்க பத்தியாங்க, அது போதும். அதுதான் உண்மையான சாப்பாடையும் போட வச்சுட்டு செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈடுபடும் சொல்லுவாங்க. இப்ப ரெண்டுமே ஒண்ணா நடக்குது, காதுக்கும் நடக்குது வயிற்றுக்கும் நடக்குது. அப்படி மருமகள் வாயில தடவி விட்டு கிரகத்திற்கு வந்து விட்டேன். தயிர் பாலை இறக்கப்பட்டால் தயிரானது கிடையாது. ஆனால் மருமகள் வாயில என்ன உரைக்கிறது? என்ன நடக்கிறது? அந்த தயிரை சாப்பிட்டதை போல தடவிட்டு வந்து நல்லவா இதை மாமியார் பார்த்து விட்டார். சந்தேகம் வந்துச்சு. அடி பாவி, அன்னைய தினமும் தயிர் கிடையாது என்று பார்த்தால் நீதான் எடுத்து உரைக்கிறாய் என்று 1000 குச்சி என்று சொல்லக்கூடிய தொடப்பக்கட்டையை எடுத்தால் மாமியார் மருமகளை சராமாரியாக அடித்து விட்டார். வாங்கி விட்டார். அன்றைய தினம் கழிந்தது. மாமியாரை போட்டு சராமாரியா வாங்குறாங்க. 2வது நாள் என்ன செய்தது தெரியுமா? அதே போல் இரவு 12 மணி ஆனது. அப்படி 12 மணி ஆன உடனே அந்த கிரகத்திற்கு சென்ற உடனே அதே போல உயிரிலேயே தயிர் பானை கட்டி வைத்தது. அந்த தயிர் பானையை கீழே இறக்கி அதை சாப்பிட்டு விட்டு 2வது முறையாக சிறிது அளவை எடுத்து மாமியார் வாயில தடவி விட்டேன் ஓரமாக. உண்மைதான். ஒரு மாமியா மருமக சண்டைக்கு காரணமே இவர்தான். ஒரு ஆபீஸுக்கு ஒருத்தி லேட்டா வந்தாப்பா, ஒரு பொண்ணு ஆபீஸுக்கு லேட்டா வந்தா. பக்கத்துல இருக்கிற கேட்டா ஏன்டி லேட்டுன்னா அவன் அதுக்கு இவன் சொன்னா எங்க மாமியாரு கட்டல வந்து செத்துச்சிரின்னா அவன். அதுக்கு பக்கத்துல தோட்டத்துல இருக்கிற கண்டத்துல வந்து செத்துச்சின்னா ஆபீஸுக்கு லேட்டா வந்தோம். பக்கத்துல இருக்கிற சொன்னா எங்களுக்கும் தான் தொடங்குது, எனக்கும் தான் மாமியா இருக்குதா, எங்க வீட்டுக்கு தான் கிணறு இருக்குது அப்படின்னா பாரு. உடனே மாமியார் சேர்ந்து சொன்னா அது பாவி அவங்களா வந்து சாக மாட்டாங்கடி, நாம தாண்டி ஏற்பாடு பண்ணோம்னா. அப்படி மாமியார் வாயில தடவி விட்டு ஓட்டமாக கிரகத்திற்கு சென்று விட்டேன். பொழுது விடிந்தது. தயிர் பானையை பார்த்தால் தயிரானது கிடையாது. மருமகள் பார்த்தால் ஆனால் மாமியார் வாயில ஒட்டிக்கிட்டு அது தயிர். அப்ப அன்னைக்கு நீ திருடி தின்று விட்டு என்னை சொல்றியாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்தா? மருமக அவ எடுத்தா தொடப்பக்கட்டை எடுத்து மாமியார சராமரி அடிக்கிறா. உடனே இருவரை பேசுகிறாங்க. அத்த நீயோ தயிர் சாப்பிடல, நானோ தயிர் சாப்பிடல, அப்படினால் உயிரில் மீது தயிர் எப்படி காலியாகிவிட்டது என்று உரைத்தார்கள். அதுக்கு ஒரு வழி செய்தா மாமியாரும் மருமகளாம். என்ன வழி தெரியுமா? தயிர் பானையை உரியில் மீது வைத்துவிட்டு அதற்கு மேலே என்ன செய்தாங்க தெரியுமா? அதாவது எருமட்டை என்று சொல்லுவாங்க பாரு. ஆமா, அது அடுப்பில எரிந்து அந்த சாம்பலை மேல்புறமாக வைத்தார்கள். ஆமா, எதுக்கு தெரியுமா? அந்த சாம்பலை எடுக்க சொல்ல என்ன ஆகும்? கீழே வந்து அடியில அவங்க படுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வச்சுட்டு. ஆமா, சாம்பல் தயிர் பால் எடுத்தா மேல அந்த சாம்பல் அளவு கீழே வெளியே லபுக்குன்னு பிடிச்சிக்கலாமே. அதுக்கப்புறம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு செய்தாங்க. நேராக மறுநாள் தினத்திலே சென்று பார்த்த என் ஞானத்தால் இந்த தயிரை எப்படியோ சாப்பிட வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்ய தெரியுமா? அந்த தண்ணீரை செய்தேன். அந்த சாம்பல் மீது லைட்டா அதை கொஞ்சமாக தெளித்து விட்டேன். தெளித்த உடனே என்ன ஆனது? அப்படியே மொத்தனாகி போச்சு. மீண்டும் கை வச்சா கீழே இறையுமா? இறையாது. உடனே மீண்டும் இறக்கினேன். அந்த தயிரை மீண்டும் நானே உட்கொண்டு விட்டேன். உட்கொண்டு விட்டு அவர்கள் இருவரையும் முந்தாரியும் முடி போட்டு விட்டேன். ஆமா, முடி போட்டு நானே ஒரு வேலை செய்தேன். என்ன வேலை தெரியுமா? மாமியாரோ மருமகளை உறங்கின்றார் அல்லவா,
இருவருமே திருடன் 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 என்று எழுப்பி ஓட்டமாக ஓடிவிட்டேன். அப்படி அலறி எழுதார் அல்லவா, தொட்டிலே ஆட்டும் கண்ணா நீ பிள்ளையை கிள்ளி தொட்டிலே ஆட்டும் கண்ணா. உள்ளம் கவரு கல்வன் எல்லோரும் உள்ளங்களையும் திருடக்கூடியவனாயிற்றே கண்ணா. உனக்காக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோதை நாள்தோறும் மாலை தொடுத்து அறமாக உனக்காக தன் தந்தையாடத்திலே கொடுப்பனத்து வழக்கம். என்னையோட உனக்காகவே மாலை சூட்டி வந்து தான் சுடி கொடுத்த மாலை, நீ விரும்பும் மாலையை கொடுத்திருக்கிறவளுக்கு நீ என்ன செய்ய போற கண்ணா? அவள் கனவு காண்டுகின்றாளே கண்ணா, திருமண காட்சியை காண வேண்டும், திருக்கல்யாணம் உன்னை செய்து கொள்ள வேண்டும் என்று தீவில்லிபுத்தூரிலே எனக்காக ஒருவன் நந்தவனம் சென்று மாலையை அறமாக தொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன பதில் அளிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இப்போது அழிதினமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, உண்மைதான். அன்னவரிடத்திலே சென்று மேகவர்ண கண்ணனாக தோன்றி அன்னவர் மனக்கதுக்கு பிடித்து கோபால கண்ணனாக நின்று அன்னவரையே நானே மனமுடிக்கின்றேன். உண்மைதான். அந்த மணக்கோல காட்சியை இப்போது நீங்கள் கண்குளிர காண்பலாம். இப்படியாக